என்றால் உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று தேவன் ஏற்கனவே சவால் விட்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது கவனிங்கள், இங்கே கன்னி என்று நான் போட்டிருக்கிறேனே, இந்த கன்னி வேறு யாருமல்ல, மரியாளை தான் இங்கே கன்னி என்று நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்பொழுது கவனிங்கள், மரியாளுடைய கர்ப்பத்தை தேவன் வாடகைக்கு எடுத்துக்கொண்டார். இங்கே ஆண் பெண் இன சேர்க்கையினாலே பிறக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த வல்லமை கிடையாது. ஒரு மனிதன் இப்பொழுது எடுத்துக்கொள்ளும், யாரோ ஒரு மனிதன் இறந்து போகிறான். ஐயா, அந்த மனிதன் மிக நல்லவன், அவன் நிச்சயமாக எந்த தவறும் செய்யவில்லை, அவன் பொய் பேச மாட்டான், அவன் எல்லாருக்கும் தர்மம் பண்ணுவான், அவன் இருக்கிற சொத்தையெல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்து விட்டான், இப்பொழுது அவன் ஒருவேளை சாப்பாடு அவன் உழைத்து தான் சாப்பிடுகிறான், ஏனென்றால் அவ்வளவு நல்ல மனிதனை நான் பார்த்திருக்கிறேன். ரைட், ஓகேப்பா. அவன் மரித்து போனான். அவனுடைய ஆவி பரிசுத்தாவியா? சட்டு சொல்லுங்கள். அவனுடைய ஆவி பரிசுத்தாவியா? நல்லவனாச்சப்பா, தர்மம் பண்ணவனாச்சே, எவ்வளோ காரியங்களை அவன் சந்திச்சிருப்பான் பாருங்கள், எவ்வளோ நல்லது செஞ்சிருப்பான், உலகத்துக்கு எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மரித்து போனால் இப்போ அவன் பரிசுத்தாவியா? நான் கேட்குறேன் கேள்விக்கு பதில். மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்தாவியா? இன சேர்க்கையிலே ஈடுபட்டு பிறந்த ஒரு மனிதனுடைய ஆவி பரிசுத்தாவியா? என்னுடைய கேள்விக்கு பதில். எந்த மனுஷனானா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக கூட இருக்கட்டையா, யாராக இருந்தாலும். அப்போ நான் கூட தான்யா, யாராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்பொழுது இன சேர்க்கையில் தாய் தகப்பனுடைய இச்சையில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் அந்த வல்லமை இழந்து போன வல்லமை தான் தவிர அவன் பரிசுத்த ஆவியாக மாற முடியாதையா. அவன் மரித்து போனால் அவன் ஆவி பரிசுத்த ஆவியாக வராது. ரட்சிக்கப்பட்டிருந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே வழிநடத்தப்பட்டிருந்து அவன் வழிநடத்தப்பட்ட கடைசி நாட்களிலே அவன் சரீரத்தை விடும்பொழுது அவனுக்கென்று ஒரு தியாப்பனி பாடியில் அவன் பிரவேசிக்கிறான் என்றால் அப்பொழுதுதான் ஐயா அவனுக்குள் பரிசுத்த ஆவியினுடைய முழு அபிஷேகம் வல்லமை பிறக்கும்.